ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூனியர் மார்க் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நார்த் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அந்த பேக்கரியில் தான் இருக்கான். அப்போ புதுசாக அங்கே நிறைய கேக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கள்ல, ஏன்னா இனிமேல் தான் அது லான்ச்சே பண்ண போகிறாங்க போல். ஸோ அந்த கேக்கெலாம் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறான். அதாவது அவங்க ஃபேமிலின்னு சொல்கிறது அவனோட மதர் இன்லாவை தான். அந்தளவுக்கு அவங்க மேலே கேரிங்காக இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக அவன் நினச்சிட்ருக்கான் ஒரு இடத்த ஏமாற்றி இவனோட வீடுன்னு சொன்னான்ல, அதுதான் அவங்களோட உண்மையான வீடுன்ட்டு. ஸோ அங்கே போனால் மதர் இன்லா இருப்பாங்க தானே, அந்த நம்பிக்கையில் போனால் அங்கே அவங்க இல்லை. பதிலுக்கு வேறு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு அந்த வீட்டை விற்கிறக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. இவன் அவங்ககிட்ட போய் அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்குறான், நீங்கள் ஏன் இந்த வீடை விற்கிறீங்க? என்னோட மதரின்லாம் இது விற்கிறாங்களா? சரி, இது அவங்க வாழ்ந்த வீடு, அதை விற்றா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இதை வேணால் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அப்போ அந்த ஏஜென்ட் சொல்கிறாங்க, இல்லை தம்பி, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ லவ் பண்ணுற ஆளோட உண்மையான வீடு இது இல்லை. இதெல்லாம் கான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டை விற்பாங்க, அந்த மாதிரி சுன்னி ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நார்த்துக்கு பயங்கர சாக்கு. இல்லை இந்த வீடு முழுக்க என் லவரோட திங்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவன் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸு நிறைய மெடல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே எதுவுமே இல்லை. அது எல்லாமே ஜஸ்ட்டு செட்டப் தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இல்லைன்ட்டு கத்துறான். அப்படியே அவன் அங்கே மயக்கம் போட்டு விழுறான். அடுத்த சீனில் இப்போ நார்த்தோட வீடு இருக்கும்ல, அங்கே வர எல்லோரும் கூட்டம் போட்டிருக்காங்க. நார்த்து, பையே, டிம்மு, நானா எல்லோரும் இருக்காங்க. இவனும் என்னாச்சுன்னு கேட்க நார் திட்டுறான், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உன் வீட்டுக்கு போனேன், அங்கே அந்த ஏஜென்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் திட்ட. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத கொஞ்சம் கேளு, நான் உன்னை ஸ்கேம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ பை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறான். இப்போது உடனே போலீஸுக்கு மாட்டி விடணுன்ட்டு. பட் டிம் தான் அவனால் முடிஞ்ச அளவு தடுத்துட்ருக்கான். பட் அப்போ கூட நார்த்துக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மை, என்னை நம்புன்ட்டு. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. இதில் பையுமே அவனை பிடிச்சி அடிச்சிட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு பயங்கர கலவரமாயிருச்சு. அதுக்கப்புறம் கட்டி போட்டு தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வந்தோன்னே மீடியாவுக்கு தெரியும். ஏன்னா மீடியா கட்டுந்து இதை மறைக்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்க டிம் அவன் பங்கு இவன் காப்பாற்றி விட நம்ம பேசாமல் லாயர் மூலமாக மூவ் பண்ணிடலான்னு சொல்கிறான். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, லாயர்ஸ்னால் இவங்க ஆல்ரெடி பெரிய கம்பெனி, எல்லா லாயருமே இவங்க கம்பெனி தெரிஞ்சவங்க தான். ஸோ யாருனே தெரியாத ஒரு லாயரை பிடிக்கணும், நல்ல லாயராக பிடிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நானாக சொல்கிறேன். சரி, ஓகே, ஆனால் அது வரைக்கும் இவன் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வழக்கம் போல் சண்டை போயிட்டுருக்க. நார் சொல்கிறான், நான் கொஞ்சம் இவங்ககிட்ட தனியாக பேசுகிறேன்னுட்டு. டிம்முமே அதுதான் கரெக்டுங்கிறான். ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டர், இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு தனியாக பேசிட்டோன்ட்டு. பட் இவனை நம்பி எப்படி நார்த்து விடுறதுன்னு பை கேட்க அப்போ தான் இவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னென்னா, ஆல்ரெடி அந்த டெடி பேரில் இவங்க கேமரா வச்சுருந்தாங்கல்ல, அதை டிம் எடுத்துகிட்டு வரான். இது இவங்க கண்காணிப்புலேயே வைக்கலான்ட்டு. அதேமாதிரி நானாவும் டக்குன்னு சாரின்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அவள் டக்குன்னு கட்டுந்து அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு அதில் ஒரு ட்ராக்கரை இன்ஸ்டால் பண்ணிடுறா. அது மூலமாக இவன் எங்கே போனான்னு இவங்க கண்காணிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இப்போ டிம்மும் பையும் அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பை மிரட்டிகிட்டே போகிறான், இவனை எதுவும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நார்த் அவனை திட்டிகிட்டு இருக்க. அதெல்லாம் டிம்மும் பையும் அந்த கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நார்த் சொல்கிறான், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, ஆனால் இப்படி என்னை ஏமாற்ற பார்த்துருக்கேன்னு சொல்ல சொல்கிறான், இல்லை நான் கான் ஆர்டிஸ்ட் தான், ஆனால் அதை எப்போயோ குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் உன்னை உண்மையாலே லவ் பண்ணுறேன், அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்ல. ஆனால் நார்த்துக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் அவன் கட்ட அவுத்து விடுறான், இங்கேருந்து நீ போயிரு, இதுக்கு மேலே என்னால் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்ல. அங்கே போகிற மாதிரி தெரியல. இல்லை, நான் எவ்வளோ டைம் ஆனாலும் உன்னை என்னை நம்ப வச்சு அவன் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறான். நீ வேணா என்னை அடிச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ கோவம் வருதோ அவ்வளோ அடிச்சுக்கோன்னு சொல்ல. அப்போ நார்த் பக்கத்தில் வரான். ஏதோ சமாதான மாதிரி தான் தெரியுது. ஆனால் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னடா உண்மையிலே அடிச்சிட்டேன்னு கேட்க, என்ன நீ தான் அடிக்க சொன்ன, அது கூட பொய்யா, சரி இதுக்கப்புறம் நான் அவனை எப்படி நம்புறதுங்கிற மாதிரி அவன் வழக்கம் போல் திட்டிகிட்டே அவன் மறுபடியும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ காலையில் ஆயிடுச்சு. அவன் அப்படியே டென்ஷனில் நடந்துட்டுருக்க ஒரு டேபிள் இடிச்சிட்டு ஊன்ட்டு கத்திட்டு இருக்கான். இவன் கத்துறதுல தான் முழிச்சுக்கிறான். அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறான், ஓ முழிச்சிட்டியா, இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன்ட்டு நார்ஸ் சொல்ல, அப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறான். இப்போ இவனை கட்டி போட்டாச்சா, இவனாவது சாப்பாடும் கொடுக்க முடியாது. அச்சோ நான் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் டென்ஷன் ஆக, அப்போ சொல்கிறான், பேசாமல் ஒன்று பண்ணு, நான் எப்படி இருந்தாலும் ஒன்று விட்டு போக மாட்டேன், இருந்தாலும் நீ நம்புறக்காக நீ எங்கே போனாலுமே நான் கூடயே வரேனேன்னு சொல்ல, இவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் நார்த்து. அப்போயுமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளைன் கிஸ் கொடுக்க, நார்த்தும் சரி ஓகேன்ட்டு டென்ஷன்லேயே அதை அவுத்து விட்டான். ஆனால் ஒன்று, என் கண் பார்வையிலே இருக்கணும், ஆனால் என்கிட்ட பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கு ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பையன்ட்டுமே கட்டினாங்கன்னா பையெல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்கான். ஒரு பஞ்சிங் பேக்கை கட்டி அதில் யூவோட ஃபோட்டோவை போட்டு பயங்கரமாக குத்திட்டு இருக்கான். டிம்முக்கெல்லாம் அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. அவங்க பயந்துட்டே பார்த்துட்ருக்க. அப்போ நானாக வரா அவள் பைக்கிட்ட, நீங்கள் ஷூட்டிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருந்தீங்கள, அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க உங்கள் ஸ்கெடியூலு, அதனால் அவரை நீங்கள் பார்க்க முடியாதுங்க மாதிரி சொல்ல, எங்கப்பா டிம்மு பயப்படுறான். என்னது ஷூட்டிங் இன்ஸ்ட்ரக்டரா, என்னடா அவனை சுட போகிறீங்களான்ட்டு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவனம் கொடுத்த மாதிரி தெரில. அவனை சுடுறதுல உறுதியாக இருக்கான். பட் இங்கே டிம்முக்கு தான் பயமாகுது, ஏமாத்துனா சுட்டுருவாங்களாங்கிற மாதிரி. அப்போ பையுமே, என் ஸ்கெடியூல் அவ்வளோ பிஸியாக இருக்கா, அப்போ சாட்டர்டே மார்னிங் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு கேட்க, அப்போ நானாக சொல்கிறான், பட் சாட்டர்டே மார்னிங் தான் உங்களுக்கும் டிம்முக்கும் மேரேஜ்னு சொல்ல, இவனும் ஓ அப்படியா, நான் இந்த டென்ஷனில் மறந்துட்டேன் சாரிங்கிற மாதிரி டிம் கிட்ட சொல்ல, டிம் இல்லை பரவாயில்ல, என்ன இருந்தாலும் எனக்கு அவ்வளோ அவசரம்லாம் இல்லைன்னு மாதிரி சொல்ல, பாய் உடனே முடிவு மாற்றிட்டான், கல்யாணத்தை கேன்சல் பண்ணு, எனக்கு ஷூட்டிங் இன்ஸ்ட்ரக்டரை உடனே பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்ல, இங்கே டிம்முக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அவன் பயந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். அதாவது அவன் கிஃப்ட் கொடுத்தது அந்த மாதிரி ஆதாரம்ட்டு இருக்கும்ல, இப்போ கூட இவங்க எவிடன்ஸ் கேதர் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே இவன் பேக் பண்ணிவிட்டு ஏதோ லெட்டரெல்லாம் எழுதி வச்சுருப்பான் போல். இவன் கிளம்பலான்னு காரில் ஏறி உட்கார, அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால், யாருன்னா ஏதோ பிரசித்துன்னு ஒருத்தவங்க தான் கூப்பிட்ருக்காங்க. அங்கே போனால் இந்த டிம் வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கான் போல், அந்த கடன்லாம் இவன் அடைக்கணும். ஸோ அந்த ஆள் வந்து இவனை பிடிச்சி மிரட்டுறான், என் கடனை என்ன அடைக்கணும், எப்போ அடைக்க போகிறேன்ட்டு, நான் கண்டிப்பாக அடைச்சிட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல, நான் உனக்கு நிறையவே டைம் தரேன், இப்போ என் கடன் அடைக்கிறதுக்கான வேலை தான் நீ பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்குமே தெரியுது, பட் என் கண் பார்வையில் நீ இருக்கணும், எங்கேயும் ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ டிம்முக்கு வேறு வழியே இல்லை. இவனுங்களாம் அசைஞ்சாலே எதுக்கு அசைகிறேன்னு கேட்குற ஆளுங்க, இவனுக்கு இருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால் இவன் பை கட்டுந்துமே எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா இவன் தான் கண் பார்வையில் இருக்கணும்னு சொல்லிட்டான்ல. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு இவன் வீட்டுக்கு வர, அங்கே போய் ஆல்ரெடி நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே ஏதோ லெட்ரு வந்திருக்கு போல், அது வந்து டிம் சம்மந்தப்பட்டது தான். இவனும் என்ன இப்போல்லாம் ஹார்ட் காப்பி லெட்டர்லாம் அனுப்புகிறாங்களாங்க மாதிரி பை கேட்டுட்ருக்க, டிம்மும் சமாளிச்சுட்டு அதை வாங்கிக்கிறான். ஆமாம் இது என்ன பேக்குன்னு கேட்க, அப்போ டிம் அதுக்கும் சமாளிக்கிறான், இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான். ஆமாம் நீ ஏன் நேரமாக வந்துட்டேன்னு கேட்க, ஆக்சுவலாக நானும் லாயர் தேடிட்டு இருந்தால, ஒரு லாயர் கிடச்சிட்டாங்களாம்மா, அதை ஹாப்பியாக சொல்ல, இப்போ டிம்முக்கு என்ன பண்ணுறது, இவனும் ஹாப்பியாக தானே இருந்தாங்கணும். ஓ அப்படியா, நானா, குட் ஜாப்னு சொல்லிட்டு, சரி நான் அதெல்லாம் போய் அன்பேக் பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கு வந்து, இவன் ஆல்ரெடி அங்கே ஒரு லெட்ரு வச்சுருப்பான் போல், அதை எடுத்து கசக்கி போட்டுட்ருக்க, அப்போ கரெக்டாக பை உள்ளே வந்துடுறான். இவன் அதை மறைச்சி கட்டல் கடியில் போட்டுடுறான். அப்போ பை கேட்குறான், உனக்கு என்னாச்சு ஒரு வேலைன்னு கேட்க, அப்போ டிம் பயந்துடுறான், என்னன்ட்டு. ஆனால் பை என்ன கேட்குறான்னா, இல்லை நீ என் மேலே அதை கோவமாக இருக்கியா, ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நீ அவாய்ட் பண்ண மாதிரி உள்ளே வந்துட்டியா அதான்னு கேட்டேன்னு சொல்ல, அப்போ டிம் சொல்கிறான், அதுவா, இல்லை இப்போலாம் உன் கூட தனியாகவே பேச முடியுறது இல்லைல்ல, நீ பிஸியாக இருக்கா அதனால தான்ட்டு. அதுக்கு பையும், ஓ அப்படியா, சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் டிம் பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணுறான். டிம்முமே ரொமான்ஸ் மோடுக்கு இறங்கிட்டான். அப்போ பையுமே, இனி 40 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் லாயர் பார்க்க போகணுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க. டிம்மு தான் பை எழுந்திருக்க முன்னாடி எந்திரிச்சு அந்த கீழே போட்டால பெட்டுக்கடியில் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு இவன் எடுத்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்ருக்கான். இன்னொரு பக்கம் நார்த்தை காட்டினாங்கன்னா, நார்த்து வந்து யூக்கு அந்த டாக் ஃபுட்டில் வைப்பாங்களா அந்த மாதிரி தான் வைக்கிறான். யூமே ஆமாம்மா நான் டாக் தான் சொல்லிட்டு அவன் பெருசாக கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பை வந்து நார்த்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான், இப்படி லாயர் கூட மீட்டிங் இருக்குது வந்துருன்ட்டு. அப்போ கரெக்டாக டோர் நாக் பண்ணுற சத்தம், யாருன்னு போய் பார்த்தா டிம்மோட ஃப்ரெண்ட் லாயர் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். அப்போ தான் 2 மணி நேரம் முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. டிம்மு தான் யூக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை உனக்கு ஹையர் பண்ணுறேன், பட் இந்த மெசேஜ் பார்த்த உடனே டிலீட் பண்ணிருன்ட்டு அவன் சொல்லியிருப்பான். ஸோ அது மூலமாக தான் டிம்மோட ஃப்ரெண்ட் வந்து யூக்கு லாயராக இங்கே வந்திருக்கான்.
இதை கேட்டோன்னே நார்த் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இவங்க லாயர் கூட மீட்டிங் சொல்லியிருந்தாங்களா அந்த டைம். அப்போ நார்த்துமே பைக்கிட்ட கன்வே பண்ணலான்னு பார்க்குறான், இப்படி இவன் ஒரு லாயர் பார்த்துருக்கலான்ட்டு. ஆனால் பை வந்து அவனை பேசவே விடல. அதுக்கப்புறம் இங்கே பையோட லாயர் இருக்கான்ல, அவன் பேசுகிறான். இப்போ இவர் எவிடன்ஸ் ஃப்ராட் பண்ணியிருக்காருங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாலே போதுங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக டிம்மோட ஃப்ரெண்டு என்ட்ரி கொடுக்குறான். அப்போ நார்த் அப்படியே பையை பார்க்க அப்படியே பைக்கிட்ட சமாளிக்கிறான். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இவன் ஒரு லாயர் பிடிச்சிட்டான்ட்டு. ஸோ இப்போ யூவோட லாயர் பேசுகிறான், அதாவது டிம்மோட ஃப்ரெண்டு தான். என் கிளைண்ட் உங்களை எப்படி ஃப்ராடு பண்ணான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு பையுமே, இவன் ஒரு கான் ஆர்டிஸ்ட், என் கசினை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அது மூலமாக இவனுக்கு நாங்கள் ஃப்ராடுன்னு நாங்கள் கேஸ் போட போகிறோன்னு சொல்ல அவன் புட்டு புட்டு வைக்கிறான். உங்கள் கசின் தான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது, என் கிளைண்ட் அந்த ப்ரொப்போசலை மறுக்க தான் செஞ்சுருக்காங்க, ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் ஒத்து வராது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்கள் கசின் தான் மேரேஜுக்கு இன்சிஸ்ட் பண்ணதேன்னு சொல்ல அப்போ இவங்க அப்படியே நார்த்தை பார்க்குறாங்க. நார்த்தும் ஆமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். சரி, அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்ல இவன் ஒரு வீடு இவனோட வீடுன்னு காட்டினால அது சொன்னால் அதுக்குமே இவோட லாயர் கரெக்டாக பேசுகிறான். ஆக்சுவலாக என்னோடய கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்லாஸோட பீஸ் ஆஃப் மைண்டு தான் யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு நல்ல வீடாக பார்த்து காட்டியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல பை அதை ஏற்றுக்கல. இல்லை, அவன் என்னை ஏமாற்ற பார்த்துருக்கான், என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக தான் அந்த வீடை பிடிச்சிருக்காங்கங்க மாதிரி. சரி, இவ்வளோ சொல்கிறீங்களா, அவர் எப்படி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு கேட்க ஸோ நார்த் கிட்ட தானே அவன் தான் ஏமாத்தினானான்னு கேட்கணும். நார்த் யோசிச்சு பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தோணுது. அந்த லாயருமே இல்லை உடனே இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கன்ட்டு. அப்போ தான் நார்த்துக்கு ஞாபகம் வருது, அவனுக்கு நான் 250 மில்லியன் கொடுத்தேன்னு சொல்கிறான். இந்த சீனே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக நார்த் 250 மில்லியன் நான் கொடுத்தேன்னு சொல்ல அங்கே பை உடனே இங்கே பாருங்கள் எவிடன்ஸ்ன்னு சொல்கிறான். பட் அந்த இடத்துல டிம்மு நானாவும் என்னதுன்னு சாக்காக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பைக்கு ரியலைஸ் ஆகுது, ஆமாம் நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி. நான் அவனுக்கு 250 மில்லியன் செக் கொடுத்தேன்னு சொல்ல டிம்முக்கெலாம் பயங்கர சாக்கு. அங்கே யூ அப்படியே முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டிம் இருக்க கோவத்தில் அப்படியே அவன் முகத்தை தேய்க்கிற மாதிரி அப்படியே நடுவிரல் காட்டுறான். ஏன்னா டிம் உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், யூ ஒன்றுமே பண்ணாமல் 250 மில்லியன் எடுத்துட்டான்ல, அந்த மாதிரி கோவம் அவனுக்கு. பட் அதுக்குமே யூவோட லாயர் கரெக்டாக பேசுகிறான். ஆக்சுவலாக என் கிளைண்ட் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல, உங்கள் கசின் தான் அவங்க கல்யாணத்துக்கு மறுத்தப்ப இந்தாங்க உங்கள் ஸ்டேட்டஸ் இடிக்குது அந்த மாதிரி சொன்னப்போ இந்த 250 மில்லியன் வச்சுக்கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் என் கிளைண்ட்டு உங்கள் கிட்டேருந்து ஓடக்கூட ட்ரை பண்ணலையே, உங்கள் கசின் கூடவே தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க ஃப்ராட் பண்ணாங்க நீங்கள் சொல்லுவீங்கன்ட்டு அவன் கரெக்டாக பாயிண்ட் வைக்கிறான். ஸோ இவன் மேலே ஃப்ராடு கேஸ் போட முடியாது. ஸோ அப்போ பையன் ஒரு முடிவு எடுக்கிறான், ஃப்ராடு கேஸ் போடலனாலும் நான் டிவர்ஸ் கேஸ் போடுவேன், கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் டிவர்ஸ் வாங்கி ஆகணுன்ட்டு. அடுத்த சீன்லேயே பையோட டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நார்த்துமே சரி ஓகே எல்லாம் பேசி முடிச்சாச்சா கிளம்பலாமான்னு கேட்க இனி பேசவே ஆரம்பிக்கலன்னு பை சொல்கிறான். அவனுக்கு அந்த லாயரை பார்த்தோன்னு பிடிக்கவே இல்லை. இவனுக்கு போய் இப்படி ஒரு கட்ஸோடு ஒரு லாயர் வந்திருக்கான், அந்த லாயர்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்கன்னா ரொம்ப கேடு கெட்டவனுன்னு சொல்ல அங்கே டிம்முக்கு பொறையேறிடுச்சு, ஏன்னா அவன் தானே அந்த ஃப்ரெண்டு. அப்புறம் இல்லை பொறையேறிடுச்சு, ஆமாம் அவனும் ரொம்ப கேடு கெட்டவன் தான்ட்டு இவனும் இவனை சேர்த்தே திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ முக்கியமாக இவங்களுக்கு டிவர்ஸ் வாங்கி ஆகணும். அதுக்கு நிறையா இது இருக்குது, நிறையா காரணங்களால் வாங்கலாம்ல. இவங்களால எங்கள் குடும்பத்துக்கு லாஸ் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வாங்கலாம். பட் மியூச்சுவலாக வாங்குறது தான் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நடக்கலை. ஸோ மியூச்சுவலாக வாங்கணும்னா அவங்களுமே ஒத்துக்கணும். இன்னொன்று அந்த 250 மில்லியன் பணம் கொடுத்துருக்கான், அந்த பணத்தையும் கிளைம் பண்ணும். டிவர்ஸ் கூட மியூச்சுவலாக ஏதோ ஒரு பண்ணி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 250 மில்லியன் திருப்பி தரதெல்லாம் பாசிபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்ல அங்கே நார்த் சொல்கிறான் அந்த 250 மில்லியன் தான் விடுங்களேன்ட்டு. பட் பை வந்து அதை விடுற மாதிரி தெரில. அது எப்படி இவனை ஏமாற்றிட்டு அந்த 250 மில்லியனோட ஓட விட முடியும்? அந்த 250 மில்லியனும் வேணும், டிவோர்ஸும் வேணும், அதில் பை உறுதியாக இருக்கான். ஸோ லாயர்கிட்டையும் நானாக்கிட்டே சொல்லிடுறான், நீங்கள் கிளம்புங்க, நான் நார்த்து கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நார்த்து உள்ளே கூப்பிட்றான். நார்த்துமே சலிச்சுக்கிட்டு உள்ளே போக இவங்க போனது பையோட பெட்ரூமில் தான் பேச போயிருக்காங்க. அங்கே போனோன்னு தான் பை சாக்காகிறான். இவங்க பண்ண வேலையில் அவன் பெட்டு பயங்கரமாக கசங்கியிருக்கு. அப்போ நார்த்து உள்ளே வர வா நம்ம வெளியே போய் பேசலாங்கிறான். அப்போ நார்த்தும் என்னாச்சும் உன் பெட் இப்படி இருக்குது, இன்னைக்கு க்ளீன் பண்ணுற மேடம் உங்கள் வீட்டுக்கு வரலையாங்கிற மாதிரி அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறான். ஆனால் பை அவனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடுறான். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் நார்த் சொல்கிறான், இங்கே பாரு என்னை திட்டாதே, என்னை திட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் இப்போயே காதை புத்திட்டு இங்கேருந்து நான் சன்னியாசம் போயிடுவேன்ட்டு. பட் பைக்கு இவனை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சு. இங்கே பாரு சன்னியாசியாக நீ போனீங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கணும், சாப்பாடுலாம் 12 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் மதியானம் வரைக்குமே, உன்னால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கூட இருக்க முடியாதுன்ட்டு அவனை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நார்த்து அப்படி வாபஸ் வாங்கின மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பை சொல்கிறான், இங்கே பாரு அவன் நம்மளை ஏமாத்தின மாதிரியே நம்ம அவனை ஏமாற்றணும், நீ அவன்கிட்ட எப்படி அழைச்சி பேசி டைவர்ஸும் வாங்கணும், நம்மளோட 250 மில்லியனும் வாங்கிடணும், ஆனால் அவன் மேலே மறுபடியும் காதல் மட்டும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்ல
நார்த்துமே அந்த பிளானுக்கு ஓகே சொல்லிட்டான். பட் நார்த் அப்படியே யோசிச்சுட்டு சொல்கிறான், ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் அதனால இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு நம்ம யோசிக்கவே இல்லை தானன்ட்டு. பட் இந்த தாட் பைக்கு ரொம்ப யோசனை கொடுத்துருச்சு. ஏன்னா அவன் அதுக்கப்புறம் அதை பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். நைட்லாம் டேப் எடுத்து நிறைய சர்ச்லாம் பண்ணி பார்க்குறான். அந்த கப்பிள்ஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அசட்லாம் எப்படி போகும் மேரேஜ் பண்ணால் அந்த மாதிரி. இப்போ காலையிலையும் அவன் சேடாக இருக்க. அப்போ டிம் கேட்குறான் என்னாச்சுன்ட்டு. அப்போ பையுமே உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இந்த காரு காண்டோ வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு கேட்க, அதெல்லாம் என்கிட்டயே இருக்கே அதை ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். பட் பை சேடாகவே இருக்க. இங்கே பாரு ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்குறேன்னு கேட்குறான். ஆனால் பை சேடாகவே இருக்க. இங்கே பாரு உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லுன்னு ரொம்ப கேரிங்காக டிம் கேட்குறான். அப்போ பையுமே எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்க வேண்டான்னு தோணுது. ஏன்னா என்னோடய அசட் எல்லாமே எம்பையர், அதாவது இவங்க ஃபேமிலி அசட் இருக்கும்ல அது கூட சேர்ந்தது. உன்னை மேரேஜ் பண்ணால் உனக்கும் பாதி வரணும். அந்த அசட் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை வரும். ஸோ நான் எம்பையர் கூட இருக்கேன், என் அசட்லாம் நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் மேரேஜ் வேணாங்கிற மாதிரி சொல்ல இவன் சொல்கிறான், ஏன் நார்த் இஷ்யூனால நீ ஏதாவது இப்போ யோசிக்கிறியான்ட்டு. ஆனால் பையோ இல்லை உங்களை நம்பக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் என் அசட்டை மேனேஜ் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு டிம்முமே ஓகே பரவாயில்ல, நான் உனக்கு என்னைக்கு மறுப்பு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். பட் அவன் பிளான்லாம் மொத்தமாக போச்சே, அந்த டென்ஷன் அவனுக்குள்ளே இருக்குது. இன்னொரு பக்கம் நார்த்தை காட்டினாங்கன்னா அவன் யூவை கொடுமைப்படுத்துறங்கிற பேரில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டாகுக்கெல்லாம் படுக்கிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்த தான் அவன் யூக்கு தந்திருக்கான். நீ ஓட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல யூ சொல்கிறான், அதை எதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் கண்டிப்பாக உங்க கூட ஓட மாட்டேன்னு. ஓ உன் மேலே ஃப்ராடு கேஸ் போட்டுருந்தானே அப்படி பண்ணுறேன்ட்டு. பட் யூவோ இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறனால தான் ஓட மாட்டேன்னு சொல்கிறேங்கிறான். பட் நார்த்தோ அதெல்லாம் இல்லவே இல்லை, நீ என்ன லவ் பண்ணவே இல்லை. இங்கே பாரு நான் உன்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கி ஆகணும். அதுக்காக இந்த வீட்டில் நீ வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நரக வேதனை கொடுக்க போகிறேன்னு சொல்ல அப்போ யூ ஃபன் பண்ணுறான். ஓ அச்சுச்சோ எனக்கு பயமாக இருக்குது, அச்சுச்சோ ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். இதில் நார்த் வேறு அவன் மேலே கோவப்படுறங்கிற பேரில் சோஃபாவில் இருக்க தலைகாணியெல்லாம் தூக்கி அவன் மேலே போட்டுட்ருக்க. அங்கே வந்து ஜஸ்ட்டு தரையாட்ட தான் இருக்கும். இந்த தலைகாணி கொடுத்தா அவன் அழகாக பெட்டாட்ட வச்சு படுத்துக்கலாம்ல. தேங்க்யூ நார்த், நீ என் மேலே இருக்க லவ்வில் தானே இதை பண்ணேன்னு சொல்கிற. ஆமாம்மா உன்னை லவ் பண்ணிட்டாளுங்கிற மாதிரி அவன் கோச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறமே இவனுக்கு ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. நார்த் உள்ளே குளிச்சுட்டு இருக்கான். இங்கே யூக்கு அவசரமாக ரெஸ்ட் ரூம் போகணும். அவன் வெளியே வரமாட்டானா, அதனால இவன் லைட் ஆஃப் பண்ணி விட்டுறான். லைட் ஆஃப் பண்ணால் அவனுக்கு பயம், அதனால் வெளியே வந்துடுறான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்களா. சரி நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே யூ தூங்கிட்டு இருக்கான். ஆனால் நார்த் வேணுமே வந்து ஸ்பீக்கரை சத்தமாக வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக யூ தூங்க அப்போ நார்த் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான். அவனை கொடுமைப்படுத்தலை. என்னென்னா அந்த ஏசியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு இவனுக்கு குளிர்றதுங்கனால நல்லா போற்றி விடுறதுக்காக அந்த பெட்டுக்குள்ளே உள்ளே போகிறான். அப்போ கரெக்டாக அவனை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்க யூ முழிச்சு அவனை பிடிச்சிக்கிறான். இங்கே என்ன பண்ணுறன்ட்டு கேட்க நார்த் அப்படியே சமாளிக்க பார்க்குறான். நான் ஒன்றும் பண்ணலங்கிற மாதிரி. அப்போ யூமே நீ டாகுன்னு தானே சொன்னேன், டாக் இப்படி பக்கத்தில் வந்து கொஞ்சம் பார்த்தா அது உன்னோட லிப்ஸ் மேலே லிக்லாம் பண்ணிருமேன்ட்டு. அப்போ அப்படியே அவன் நார்த்தை கிஸ் பண்ணலான்னு வர நார்த்து கொஞ்சம் விட்டுட்டான். அப்புறம் தான் ரியலைஸ் ஆகி தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு நான் அந்த பெட்ஷீட் உங்ககிட்ட எடுத்துகிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து உள்ளே போயிட்டான். ஆனால் யூ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நார்த் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இல்லை அவன் மேலே நீ கோவமாக இருக்கன்ட்டு. பட் அவங்க இப்போ 2 பேர் க்ளோஸாக இருந்தாங்களா, அதை பார்க்கும்போது அவனுக்கே வெக்கமாக தான் வருது. பட் நோ கோவன்ட்டு அவன் மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்க்க யூ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட பெட்ஷீட் வேறு இல்லையா, அப்படியே குளிருக்கு நடுங்கிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் இவன் பக்கத்தில் போய் அந்த பெட்ஷீட் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஓடி வந்துடுறான். அப்புறம் தூரமாக நின்று யூவை ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் டிம் யூவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, இப்போ மேரேஜே வேணான்னு சொல்கிறான்ட்டு. யூ சொல்கிறான், என்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பார்த்துருக்க ஆள் அப்படி, அவன் எப்போ பார்த்தாலும் நாயாட்டம் குறைச்சிட்டே இருக்கான், அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறான். பட் டிம்மும் இப்போ மட்டும் எங்களுக்கு மேரேஜே நடக்கலைன்னா நான் இத்தனை மாதமாக போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டு, அது தெரியுமா உனக்குன்னு சொல்ல அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே பாரு இப்போ மேரேஜ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும், உன் மேலே ஒரு ரைட்ஸ் இருக்கணும், அந்த ரைட்ஸ் மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவனால் அந்த ரைட்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போகும்ல, அப்போ வந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைப்பான்ல, அப்படி சுச்சுவேஷன் ஏற்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ டிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ரேஷன் எதாவது பண்ணுன்னா அங்கே மேரேஜ் பண்ண ஒரு ஆள் லீகலாக ஒரு ஆள் தானே சைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம பைக்கு ஏற்படுத்தணுங்கிற மாதிரி சொல்ல அப்போ டிம் ஒரு பிளான் போட்டான். அவன் அடுத்த ஆக்சிடெண்ட்டை தான் இது பண்ண போகிறான் போல்.
இங்கே பை வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்க அவன் கட் பண்ணி விடுறான். அப்போ அவங்க ஆன்ட்டியுமே எதுக்கு இத்தனை டைம் கால் வருது, யாராவது செத்து போகிறாங்களா என்னன்னு கேட்க, இவன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறான். அப்போ தான் நீங்கள் டிம்மோட ரிலேட்டிவா, அவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்ல இவன் பயங்கர சாக்காயிட்டான். என்னாச்சுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக அங்கே டிம்முக்கு வந்து லைட்டாக தான் அடிபட்டிருக்கும் போல், தலையிலலாம் இது ஒட்டியிருக்காங்க. இவன் டிம்மை பார்த்தோன்னே உடனே போய் ஹக் பண்ணிக்கிறான் என்னாச்சுன்ட்டு. அப்போ தான் 2 மணி நேரம் முன்னாடி காட்டுறாங்க. என்னென்னா இந்த டிம் பிளான் பண்ணால அதுபடி அவன் காரில் ஏறி உட்காந்துட்டான். இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் இப்படி ஆக்சிடென்ட் ஆகும், நம்ம அதை பண்ணலான்ட்டு. பட் அவன் அதெல்லாம் ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அச்சோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக பின்னாடி ஒரு கார் வந்து அவனை இடித்து மரத்தில் மோதிருச்சு. அவன் ஆக்சிடென்ட் பண்ணும் மாதிரி நடிக்கலாம் நினச்சிருப்பான். பட் உண்மையாலே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் இது சின்ன அடி தான், டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல பாய் ரொம்பவே சேடாகி அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ டிம்முமே நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கிற மாதிரி பை சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு கேட்க, எனக்கு ஆக்சுவலாக நம்ம மேலே இருக்க லவ்வில் வலிக்கலன்னு சொல்லணும் தான் ஆசை, பட் எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல, அப்போ பை செல்லமாக அவனை அடிச்சுட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ பையை பார்க்கும்போது அவன் குழந்த மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டான். அந்தளவுக்கு பை டிம்மை லவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டிம்மை உட்கார வைக்க டிம்முமே சொல்கிறான், எனக்கு இப்படி முடியாதப்ப எனக்குன்னு ஒருத்தங்க பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு. அப்போ பையும் நான் எவ்வளோ பயந்துட்டேன் சொல்லி தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பயந்ததே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இருந்த பயத்தில் ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் என்னால் அழக்கூட முடியலன்னு சொல்ல, அப்போ டிம்மும் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ பையன் என்ன சொல்கிறான்னா, என்னோட மொத்த உலகமே நீ மட்டும்தான், நீ இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பையன் என்ன சொல்கிறான்னா, நீ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. டிம் நீ என் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டியான்னு டிம் கேட்க, அப்போ பை சொல்கிறான், ஆமாம் நம்ம நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல 2 பேரும் ஹாப்பியாகி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நார்த்தா காட்டினாங்கன்னா அவன் ஏஐ கிட்ட போய் இவன் பிரச்சனைலாம் சொல்லி என்ன வழின்னு கேட்டுட்ருக்கான். அதுவுமே நீங்கள் டைவர்ஸ் பண்ணுன்னா அவங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குன்னா நீங்கள் டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல, இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் என்ன ஆச்சுன்ட்டு. நான் டைவர்ஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்ல, எனது டைவர்ஸ் பண்ணுறியா, முதல்ல உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கே அந்த உண்மை தெரியாது. அப்புறம் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்ல அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஓ அப்படியா, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன உனக்கு அஃபேர் இருக்க மாதிரி தானே வேணும், நான் அதுக்கு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யூவோட வீட்டில் காட்டினாங்கன்னா அப்போ காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா இவன் தான், நார்த்தோட ஃப்ரெண்டு தான் போயிருக்கான். நார்த்து இப்போ வீட்டில் இல்லைன்னு சொல்ல, ஆமாம் அவன் வர லேட் ஆகும் போல், பேசாமல் அவன் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டான்னு கேட்டு இவனே உள்ளே வந்துடுறான். யூவும் சரி ஓகேன்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவங்க டிவி பார்த்துட்ருக்க, அது வந்து ஹாரர் படமே இல்லை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி இவன் யூ மேலே ஏறிக்கிறான். யூவும் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நான் சேனலை மாற்றிக்கிறேன் நீங்கள் தள்ளிக்கோங்கன்னு சொல்ல, இவன் யூவை செடியூஸ் பண்ணுற மாதிரி அவன் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ நான் யூவுமே கேட்குறான், இது நீங்கள் நார்த்தோட ஃப்ரெண்டு தானே, நார்த் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு கேர் இல்லையா, இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல, அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அமைதியாரு, நம்ம 2 பேர் வெளியே சொல்லனா யாருக்குமே தெரிய போகிறதில்லன்ட்டு. பட் யூ வந்து ரொம்ப லாயலாக இருக்கான். அவனை தள்ளி விட்டு, இங்கே பாருங்கள் நான் நார்த்துக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் சீரியஸாக அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நார்த்துக்குமே புரியுது அவன் ஆக்சுவலாக இவங்க பண்ணுறதெல்லாம் அந்த டெடி பேராட் இருக்கும்ல அந்த கண் மூலமாக இவன் வீடியோ பார்த்துட்டே தான் பாப்கார்ன் வச்சு பார்த்துட்ருப்பான். இப்போ இவன் பேசுகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நார்த்துமே கொஞ்சம் சீரியஸ் மூட் ஆகிறான். பட் நார்த்தோட ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ யூத் அல்லதான் பார்க்குறான். பட் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நார்த்து வேண்டான்னு ஒதுக்குறதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அந்த மாதிரி தான் நார்த்து ஒன்று வேண்டான்னு சொல்லி என்னை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டான்னு சொல்ல, யூ பயங்கரமாக சேட் ஆகிட்டான். நார்த்து மேலே கோவம்லாம் படமாட்டான்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக நார்த் உள்ளே வந்துடுறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவனோட ஃப்ரெண்டை இழுத்துட்டு வரான். அதுவும் ரொம்ப ஹாஸாக இழுத்துட்டு வரான். அவன் ஃப்ரெண்டு கத்துறான், இங்கே பாரு எனக்கு வலிக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இங்கே பாரு நீ எடுத்த டிசிஷனில் நீ உண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்கியான்ட்டு நார்த்தோட ஃப்ரெண்டு கேட்க, இவனும் ஆமாங்கிறான். இல்லை நீ ஸ்ட்ராங்காக இல்லை, ஏன்னா நீ எப்பயுமே உன் மனசு என்ன சொல்லுதோ அது போய் முடிவு எடுக்கிறவன். இப்போ மற்றவங்க சொல்கிறாங்கக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. அதோட யூ கடை நான் சொன்னல, நார்த் வந்து உன்னை விட்டு கொடுத்துட்டான், இனிமேல் அது மேலாம் கோவப்பட மாட்டான்ட்டு. அப்போ யூ ரொம்பவே சேடானா, அதை நான் நோட் பண்ணேன்.
எனக்கு என்னமோ உன்னை ஏமாத்துற மாதிரி தெரியல, நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு போக, அப்போ தான் நார்த்துமே யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க யூவும் கோவமாக தான் நின்றுட்டுருக்கான். நீ என்ன பண்ணி வச்சுருக்கன்னு, அதெல்லாம் என் வேலை, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்ல, யூ உன் வேலைன்னு சொல்கிற, இப்போ இது என்னோட வேலையாயிடுச்சு, நீ மட்டும் வரக்கு லேட்டாக இருந்தால் என்ன இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, அப்போ நார்த்து கோவப்படுறான். என்னது, நான் வரக்கு லேட்டாக இருந்தால் என்ன இருக்கும்ன்ட்டு. அப்போ தான் யூக்கு புரியுது இவன் ஜெலஸ் ஆகுறான்ட்டு. ஓ அப்படியா, நீ வரக்கு லேட்டாக இருந்தால் ஒரு வேளை அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நார்த்து அவன் மேலே கோவப்பட்டு என்ன சொல்கிறோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு கோவமாக அங்கேருந்து வெளியே போயிடுறான். அப்போ யூ சிரிக்கிறான், என்னடா அது இவன் கோவப்பட்டு வெளியே போகிறான், இது எல்லாமே இவனோட ஐடியா தானேன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் நார்த்துக்கிட்ட போய் பேசுகிறான். நார்த்து வேலைக்கு போனாலும் நினச்சாலும் இவன் பிடிச்சி பேசுகிறான், என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி. ஏன்னா நீ பண்ணதுக்கு நான் தான் கோவமாக இருக்கணும், உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அப்போ நார்த்தும் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்ல, அப்போ யூ கேட்குறான், ஒரு வேளை உண்மையாலே என்னை விட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டியா, இல்லை ஜஸ்ட்டு ஃபேக்காக அதை ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணணும் தான் நீ நினச்சான்ட்டு. அதில் உனக்கு என்ன வேணும்னு நார்த் கேட்க, எனக்கு செகண்ட் ஒன் பெட்டர் தான், ஏன்னா ஃபஸ்ட் ஒன் நீ நினச்சிருந்தேன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம், என் ஹார்ட்டே பிரேக் ஆயிருன்னு சொல்ல, அப்போ நார்த்து புலம்புறான். இங்கே பாரு, திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லிகிட்டு இருக்காத, என்னால் உன்னை இனிமேலும் நம்ப முடியாது, நீ பொய் சொல்கிறது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல, அப்போ யூ சொல்கிறான், இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பொய் சொல்கிறது ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நமக்குள்ளே நடந்தது எல்லாமே, எல்லா பேச்சுமே ரியலாக நடந்த டாக் தான், என்னை நம்புன்னு சொல்ல, அப்போ நார்த்துமே சொல்கிறான், இங்கே பாரு, நான் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே புரியல, என் தலை ஃபுல்லாக ஒரு மெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையானே எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குன்னு சொல்ல, அப்போ யூ சொல்கிறான், சரி ஓகே, அந்த குழப்பத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம், நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ட்டு அவன் நார்த்து பக்கத்தில் வர, அப்படியே 2 பேரும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்த்து யூ கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பையோட்டுமே காட்டினாங்கன்னா அவங்க மேரேஜ் மெனு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பையுமே நாங்கள் இதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு நானாகிட்ட சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பை சேடாக இருக்க டிம் கேட்குறேன் என்னாச்சுன்னு. ஆக்சுவலாக பையோட அத்தை இருக்கால, அவள் தான் இவனை பிடிச்சி பேசியிருக்கா, என்னன்னா நீ பர்சனலையும் பிஸ்னஸையும் பிரித்து பார்க்க மாட்டேற, இப்போ உனக்கு ஆக்சிடென்ட்டு கேள்விப்பட்டோன்னே பை ஓடி போனால, ஸோ அதனால் எத்தனை பேருக்கு டைம் வேஸ்ட் தெரியுமாங்கிற மாதிரி பையை பிடிச்சி ரொம்ப திட்டிருக்கா. ஆனால் பையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் போக போக பைக்கும் அவன் ஒரு மனுஷன்தான், அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்கன்ட்டு அவன் ரொம்ப சேடாக பேசுகிறான். அப்போ டிம்முமே அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ பை சொல்கிறான், நான் இந்த எம்பையர்லேருந்து, அதாவது இவனோட பிஸ்னஸ் அந்த கம்பெனி எல்லாம் இருக்கும்ல அதுலேருந்து விலகிடலான்னு இருக்கேன்னு சொல்ல, அங்கே டிம் ஷாக் ஆகிட்டான். ஆக்சுவலாக பை என்ன முடிவு எடுத்திருக்கான்னா, நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக பண்ணலாம், நீங்களும் ஒரு ஆர்கிடெக்ட் தானே, ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து அதை பண்ணலான்ட்டு அவன் ரொம்ப உறுதியாக பேச, டிம்முக்கு அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. இதில் பை வர, எனக்கு இதுதான் சரின்னு படுது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் நான் என்றைக்குமே ஆசைப்பட்றேன்னு சொல்ல, டிம் அவனையே அசந்து பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக டிம் உண்மையிலே ஆர்கிடெக்டானே தெரில, அவனே ஒரு ஃப்ராடு, பட் பை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அதை டிம் அப்படியே அசந்து பார்த்துட்ருக்கேன். இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஹைப்பும் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த லவபிள் அண்ட் ஃபன்னியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பியர் படி.